இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ த்ரெட் மைக்ரோமீட்டர் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். மெட்ராலஜி சப்ஜெக்ட்டுக்கு கீழே இந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வரும். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒரு ப்ரொடக்ஷன் லைனில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து த்ரெட்டை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரூ த்ரெட் மைக்ரோமீட்டர் தேவைப்படும். ஸோ இந்த ஸ்க்ரூ த்ரெட் மைக்ரோமீட்டர் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம அவுட் சைடு மைக்ரோமீட்டர் இருக்கும். அந்த அவுட் சைடு மைக்ரோமீட்டரோட சேம் பிரின்சிபல் தான் இங்கேயும் பயன்படுத்துகிறோம். அதாவது இதோட பிரின்சிபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரூ அண்டு நட்டு. ஸோ அந்த பிரின்சிபல் தான் ஸ்க்ரூவையும் நட்டையும் எப்படி நம்ம அசம்பிள் பண்ணுறோமோ அதுதான் இங்கே பிரின்சிபலாக இருக்குது. ஸோ இந்த திம்பிள் ஸ்கேல்னு ஒன்று இருக்கும். இந்த திம்பிள் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த திம்பிளை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணும்போது ஃபார்வர்ட் டைரக்ஷனில் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா முன்னோக்கி போகும். அதே மாதிரி ரிவர்ஸ் டைரக்ஷனுக்கு ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது விலகி செல்லும். இந்த மாதிரி தான் இந்த ஸ்க்ரூ அண்ட் நட்டு டைப்பில் தான் இதோட பிரின்சிபல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்ம மைக்ரோமீட்டர் அவுட் சைடு மைக்ரோமீட்டர்லேயே நம்ம இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். மைக்ரோமீட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷனை இந்த இடத்துல பாருங்க, யூ ஃப்ரேம் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும். சில நேரங்களில் இது வந்து சி ஃப்ரேம் அப்படிங்கிறதும் பயன்படுத்துவாங்க. அடுத்து இந்த இடத்துல 0 to 25 போட்டிருக்காங்க, 0 to 25 mm. ஸோ இந்த 0 to 25 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் அப்படிங்கிறது எவ்வளவு மினிமம் வேல்யூ இது மெஷர் பண்ண முடியும், அதே மாதிரி மேக்ஸிமம் வேல்யூ என்ன மெஷர் பண்ண முடியும், அதுதான் ரேஞ்ச் அப்படிங்கிறது. இந்த 0 to 25 mm அப்படின்னா 0 அப்படிங்கிறது மினிமம் மெஷர் பண்ண முடிகிற வேல்யூ, 25 அப்படிங்கிறது மேக்ஸிமம் மெஷர் பண்ணுற வேல்யூ. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பேன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ. அப்போ 25 minus 0 is equal to 25 mm அப்படிங்கிறது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஸ்பேன் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சரி, இப்போ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்வில் அப்படிங்கிற ஒரு பார்ட் வந்து இந்த யூ ஃப்ரேமில் அட்டாச் ஆகிருக்கும். இந்த ஆன்வில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க டிசைன் வந்து இப்படி இருக்கு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாதாரண மைக்ரோமீட்டர்ல வெறும் ஃப்ளாட்டாக இருக்கும் இப்படி. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூவை இல்லை ஒரு த்ரெட்டை வந்து நம்ம கரெக்டாக இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லாட்டு கொடுத்துருக்காங்க. இது வி பிளாக் மாதிரி கொடுத்துருக்காங்க, வி ஷேப்பில். அடுத்து இதோட ஸ்பிண்டல் அப்படின்னு பாருங்க. இந்த ஸ்பிண்டலில் நம்ம அது கரெக்டாக அந்த பிச்சுக்கு சென்டராக நம்ம வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பார்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு த்ரெட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்படி ஒரு ஸோ இந்த மாதிரி கிராஸாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த அந்த பிச்சை வந்து நம்ம கரெக்டாக ஹோல்டு பண்ணுறதுக்கு இந்த ஆன்வில் வந்து ஸ்பிண்டிலோட ஷேப் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ஸ்பிண்டில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த திம்பிளை நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணோம்னா இந்த ஸ்பிண்டில் விலகி செல்லும். அடுத்து இதை வந்து திம்பிளை நம்ம ரைட் சைடு திருப்பணும், அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் திருப்பணும் அப்படின்னா ஃபார்வர்ட் டைரக்ஷனில் உள்நோக்கி போகும் இந்த ஸ்பிண்டில். ஸோ இந்த ஸ்பிண்டிலை லாக் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு லாக் நட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து மெயின் ஸ்கேல் இல்லைன்னா ஸ்லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அது. ஸோ இந்த மெயின் ஸ்கேலில் ரீடிங் இருக்கும். இதில் வந்து 25 mm வரைக்கும் இருந்துச்சுன்னா அதோட ரேஞ்ச் வந்து 25. இல்லை இந்த மெயின் ஸ்கேலோட ரீடிங் 50லேருந்தே கூட ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா 25லேருந்தே கூட ஆரம்பிக்கலாம். இங்கே 0க்கு பதிலாக 25 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுதான் மினிமம் அதில் மெஷர் பண்ண வேண்டிய அளவு. சரி, இந்த மெயின் ஸ்கேலில் இந்த திம்பிள் ஸ்கேல் என்ன ஆகும் அப்படின்னா ரொட்டேட் ஆகும். அடுத்து வந்து இந்த திம்பிளை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா திம்பிள் ஸ்கேல் ஃபார்வர்ட் டைரக்ஷன் ரிவர்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்செட் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. இந்த ரேட்செட் எதுக்காக அப்படின்னா நம்ம ஒர்க் பீஸு கரெக்டாக ஹோல்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இந்த ரேட்செட். அதாவது நீங்கள் நல்லா திருப்பணும் அப்படின்னா அதிகமான டிஸ்டன்ஸ் இருக்குது திருப்பணும்னா திம்பிள் யூஸ் பண்ணலாம். மைனூட்டாக நம்ம திருப்பணும் அப்படின்னா இந்த ரேட்செட் ஸ்டாப்பை பயன்படுத்திக்கலாம். ஸோ நீங்கள் ரேட்செட் ஸ்டாப்பை டைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சத்தம் வரும். அந்த சத்தத்துக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு டிக் டிக் அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் வரும் திருப்பும்போது. ஸோ அதை நீங்கள் அதையும் கவனிக்காமல் நீங்கள் திருப்பிட்டே இருந்தீங்கன்னா ஒன்று உங்களோட ஒர்க் பீஸ் காயமாகும், அப்படி இல்லை அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ரேட்செட் அப்படிங்கிறது நம்ம சேஃப்டி பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இந்த திம்பிள் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா 100 டிவிஷன்ஸ் இருக்கும். ஸோ இதோட லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா லீஸ்ட் கவுண்ட் இதோடது 0.01 mm. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் சைடு மைக்ரோமீட்டராட்ட 100 டிவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு தான் இந்த லீஸ்ட் கவுண்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 0 எரர் நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டை க்ளீன் பண்ணிக்கணும், தொடச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் 0 எரர் வந்து நீங்கள் பார்க்கணும். 0 எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லைன் இருக்கும் மெயின் ஸ்கேலில், அதே மாதிரி இங்கே திம்பிள் ஸ்கேலில் 0 அப்படின்னு இருக்கணும்.
ரெண்டு கோயின்சைட் ஆச்சு அப்படின்னா உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் 0 எரர் இல்லை அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் பிலோவா இருந்துச்சு, 0 வந்து பிலோவில் இருக்கு அப்படின்னா, இங்க ஒரு லைன் இருக்கு, இப்போ இங்க இங்க 0 அப்படின்னு இருக்குது அப்படின்னா இது பாசிட்டிவ் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பாசிட்டிவ் எரர்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து இந்த 0 அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். இது வந்து நெகட்டிவ் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க இதே இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தலாம். ஆனால் பாசிட்டிவ் எரர் அப்படின்னா நீங்க ப்ளஸ் பண்ணிக்கணும் ஃபைனல் ரீடிங்ல. அதே மாதிரி நெகட்டிவ் எரர் அப்படின்னா நீங்க மைனஸ் பண்ணிக்கணும். புரியுதா? ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 0 எரர் பார்க்கறதுக்கு இந்த ஸ்பிண்டில் ஆன்விலோட கரெக்டாக பிளேஸ் பண்ணணும். இந்த கேப் இல்லாமல் ஃபுல்லாக டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மெயின் ஸ்கேலில் ரீடிங் தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த 0 எரர் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் இந்த ஸ்க்ரூ த்ரெட் மைக்ரோமீட்டரை ஹோல்டு பண்ணிக்கிறீங்க. இந்த உங்களோட இந்த த்ரெட்டை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு த்ரெட்டுக்கு இடையில இந்த ஸ்பிண்டில் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணுறீங்க. ரேட்செட்டை யூஸ் பண்ணி கரெக்டாக ஹோல்ட் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு லாக் நட்டை யூஸ் பண்ணி லாக் பண்ணிக்கிறீங்க. அடுத்து உங்களோட மெயின் ஸ்கேல் ரீடிங் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். மெயின் ஸ்கேலில் ரீடிங் என்ன அப்படிங்கிறத பார்த்துடணும். அதுக்கப்புறம் ஹெட் ஸ்கேல் ரீடிங் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் பார்க்கணும். ஹெட் ஸ்கேல் ரீடிங் எங்கே பார்க்கணும்? டிம்பிள் ஸ்கேலில் பார்க்கணும். சரியா? சில நேரங்களில் டிஎஸ்ஆர்னு கூட போடுவாங்க, டிம்பிள் ஸ்கேல் ரீடிங் அப்படின்னு கூட போடுவாங்க. சில நேரம் ஏஎஸ்ஆர்னு போடுவாங்க, ஆக்சிலரி ஸ்கேல்னு கூட இதை வந்து சொல்லுவாங்க. ஆக்சிலரி ஸ்கேல் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவாங்க சில இடங்கள்ல. சரி, அடுத்து வந்து லீஸ்ட் கவுண்ட் உங்களுக்கு தெரியணும். இது வந்து இங்கேயே கொடுத்துருப்பாங்க 0.01 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 3 ரீடிங்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க ஒரு ஃபார்முலா மூலமா இந்த ரீடிங்கை நீங்க எடுக்கணும். ஸோ டோட்டல் ரீடிங் இஸ் ஈக்குவல் டு எம்எஸ்ஆர் பிளஸ் ஹெச்எஸ்ஆர் இன்ட்டு எல்சி. மெயின் ஸ்கேலுங்கிறது மெயின் ஸ்கேல் ரீடிங், ஹெச்எஸ்ஆர்ங்கிறது டிம்பிள் ஸ்கேலில் காட்டக்கூடிய ரீடிங், லீஸ்ட் கவுண்ட் அப்படிங்கிறது உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்டோட மிகச்சிறிய அளவு. ஸோ அது வந்து 0.01. பொதுவாக மைக்ரோமீட்டர் அப்படின்னாலே 0.01 மில்லிமீட்டர் தான். சரி, இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டோட்டல் ரீடிங் தெரிஞ்சிடும். அதுதான் உங்களோட ஜாபோட பிச்சு. ஸோ பிச்சு வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸ்க்ரூ த்ரெட் மைக்ரோமீட்டரில் கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, இது எங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப்ல எல்லாம் பயன்படுத்துவாங்க. ப்ரொடக்ஷன் லைனில் இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது பிச்சு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஸ்க்ரூ த்ரெட்டுக்கு பார்க்கலாம். அடுத்து வந்து காலேஜஸ்லேயே ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூ த்ரெட் மைக்ரோமீட்டர் அப்படிங்கிறத பொதுவாக எல்லா இடங்கள்லையும் நம்ம எங்கெங்கெல்லாம் பிச்சு மெஷர் பண்ணணுமோ அந்த இடங்கள்ல எல்லாம் பயன்படுத்தலாம். ஸோ இந்த வீடியோவில் ஸ்க்ரூ த்ரெட் மைக்ரோமீட்டரை பற்றி தெளிவாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட் பார்க்கலாம். பாய்.